வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு 17 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு புறம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு 3 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அவரும் வருகிற 8ஆம் தேதியிலிருந்து 2 நாள் பயணம் அங்கே மேற்கொள்கிறாரு. அங்கே மாணவர்கள்கிட்ட, கல்வியாளர்கள்கிட்ட, முதலீட்டாளர்கள்கிட்ட, இப்படி பலதரப்பட்ட துறைகள் சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அதில் கலந்துக்கிறாரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் இருக்க போகுது. அமெரிக்காவை மையப்படுத்திய இந்த இந்திய தலைவர்களுடைய பயணம் இருக்கு இல்லையா, அது ஸ்டாலினாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மோடியாகலாம் இருக்கட்டும், அந்த பயணம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை விட கடந்த காலங்களில் அது அதிகமாக விமர்சிக்கப்பட்டதனால் முக்கியத்துவம் பெறுகிறது. அது எப்படி பார்க்கலாம்னா, மோடியின் பயணங்கள் மோடி அல்லாதோரின் பயணங்கள் அப்படின்னு டோராவின் பயணங்கள் மாதிரி வித்தியாசப்படுத்தலாம். எப்படின்னா, மோடியுடைய பயணங்கள் அமைந்த போதெல்லாம் அதை விமர்சித்திருக்கிறோம். மோடி அல்லாதவருடைய பயணம் இந்தியாவில் இப்போ இந்திய சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு பயணங்கள் யாரும் மேற்கொண்டிருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் போது உக்ரைன் பயணம் அது மோடி அப்போ விமர்சனம் வரதான் செய்யும். பார் ருக்வாதியா பாவுன்லாம் ஒரு வீடியோ போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க மோடியை. அதை அப்போ அவங்களே எடுத்துட்டாங்க, பிஜேபி ஐடி செல்லேருந்து அந்த வீடியோவை. மோடி போரை நிறுத்திட்டாருன்னு. மணிப்பூர் சொந்த நாட்டில் பற்றி எறியக்கூடிய மாநிலத்தில் நேற்று கூட இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் 2-3 பேர் இறந்துருக்காங்க துப்பாக்கி சூட்டில் மணிப்பூரில். அப்படின்னா நீ உக்ரைனுக்கு போய் என்ன கழட்ட போகிற அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. அப்போது அதனால்தான் இது அரசியல் தலைவர்களுடைய இந்த வெளிநாட்டு பயணங்கள் பேசு பொருளாகிடுச்சு. இதுக்கு முன்னால் நிறைய மன்மோகன் சிங் பயணங்கள் செல்லும் பொழுதோ, இதற்கு முன்னால் மற்ற தலைவர்கள் பிரதமர்கள் பயணங்கள் செல்லும் பொழுதோ அது ஆக்கப்பூர்வமானதாகவும் அது ஆரோக்கியமானதாகவுமே பார்க்கப்பட்டது. மோடி பயணங்கள் ஆரம்பிச்சு தான் தலைவர்கள் பயணம் போனாலே அது விமர்சனத்துக்குள்ளான பயணம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணமும் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்தியா அதே மாதிரி இதற்கு முந்தைய காலங்களில் அமெரிக்காவிற்கு மோடி விசா மறுக்கப்பட்டது. அதை ஏன் அப்படின்னும் இந்த குஜராத் கலவரத்திற்கு தொடர்பு படுத்தி அந்த விசா மறுக்கப்பட்டது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா பயணங்களின் போது மக்களை திரட்டுவதற்காக அவர்கள் பட்ட பாடு, அதை ஆர்டிஃபிஷியலாக அவரை அப்ளாட்ஸ் பண்ணி அவரை வரவேற்கிற மாதிரி சத்தங்களை கொண்டு வரதுக்கு ஆர்டிஃபிஷியலாக அவங்க ஆஸ்திரேலியாவில் ரெடி பண்ணது. இவைகளெல்லாம் சேர்ந்து தான் அது விமர்சனத்திற்குள்ளான பயணங்களாக மாறியது. மற்றபடி தலைவர்களுடைய பயணங்கள் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். அவங்களாம் டிப்ளமேட் பாஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க இங்கேருந்து கிளம்பி போய் இன்னொரு இடத்துல லேண்ட் ஆகி அங்கே போயெல்லாம் ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் யாரும் எதுவும் செஞ்சிட போகிறதில்லை. ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்காக யாரும் போயிட போகிறதில்லை. தலைவர்களுடைய பயணங்கள் என்பது அதே மாதிரி மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறது நியாயமானது தான். அந்த மனிதர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு ரிலாக்ஸேஷன் தேவை தானே. அதுக்கு தானே மோடி போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தால் மோடியை ஏற்றிருப்பார்கள். அதுக்கு தானே சிஎம் போகிறாரு அப்படின்னா சிஎம்மையும் ஏற்றிருப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் நாடு திரும்புவதற்கு முன்பாகவே ராகுல் காந்தி அமெரிக்கா போகிறார் அப்படின்னா அங்கே மீட் பண்ண போகிறாங்களா? ஒருத்த இந்தியாவில் இருந்துக்கிட்டு டெல்லியில் இருந்துட்டு ஒரு ஃபோனில் பேசிக்க போகிறாங்க. இதெல்லாம் அது மீட் பண்ணுறதுக்காகவே டெல்லிக்கு போகிறாரா? அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்படி சந்திச்சாலும் தப்பில்லை. அதுக்காக போவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக போவாங்களான்னா அப்படி இல்லை. அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. தலைவர் ராகுல் காந்தியுடைய வெளிநாடு பயணங்கள் என்பது அதற்கான அர்த்தங்கள் வேறு. அவர் பல முதலீட்டாளர்கள், அரசியல் தலைவர்கள் அவர் ஆக்கப்பூர்வமாக சந்திப்பார் மக்களை. அவருடைய விவாதங்கள் மக்கள் மத்தியிலே நிறைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அவருடைய பேச்சுக்கள் அவருடைய கல்லூரி கால நண்பர்கள், அவருடைய நண்பர்கள் மூலமாக அது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் பெற்றவர்கள் தான் தலைவர் ராகுல் காந்தி. எம்ஆர் சிறிசேனாவுக்கும் எம்ஆர்எஸ் சிறிசேனாவுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுடைய பயணங்களை பற்றி எனக்கு தெரியாது. முதல்வர் அவர்கள் ஏன் சென்றிருக்கிறார் என்பது ஒவ்வொரு நாளும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கார். அவர் ஜிம்முக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து, அவர் ட்ரெட்மில் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து போகிற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. எங்கே நிற்கிறாரு, எந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள், அங்கே போய் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் பேசப்படுகிறது, யாரை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். தலைவர் ராகுல் காந்தி மற்றபடி நான் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால் இந்தியாவே கேவலமான நாடாக இருந்துச்சு, நான் வந்த பிறகு தான் பிச்சைக்கார நாடாக சிறப்பாக மாற்றினேன் என்றெல்லாம் இந்தியாவை 2 விஷயம் இருக்குது. இதே தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசியிருக்கிறார் என்றால், பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியினால் இந்தியா மோசமான நிலை அடைந்திருக்கிறது என்று பேசினார். அது வேற. நான் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால் நாடே நாசமாக இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு, நான் பிரதமர் ஆன பிறகு தான் இந்தியா மாறிச்சுன்னு வெளிநாடு மண்ணில் யாரும் பிரதமர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அப்படி பேச போகிறதில்லை. எனவே வெளிநாடு பயணங்கள் என்பது யதார்த்தமானவை. அதில் அரசியல் சாயம் பூசப்பட வேண்டிய வேலை இல்லை. அன்டில் ஆர் அன்லெஸ் இட் இஸ் ஜேர்னி ஆஃப் மோடி. இப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை இந்த இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் குறித்து அவர் முன்வச்சிருக்காரு.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஓடும் ரயிலில் வந்து ஒரு முதியவர் அவர் மாட்டு இறைச்சி வைத்ததாக கூறி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அவரை கடுமையாக தாக்குறாங்க. இப்படி பல சம்பவங்களை குறிப்பிட்டு ராகுல் காந்தி இன்று ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. வன்மையாக கண்டனத்திற்குரியது. ஏன் ஆளும் அரசாங்கம் வாய்மூடி மௌனமாக இருக்கு அப்படின்ற வேடிக்கை பார்க்கிறதுன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது மோடி அரசுக்கான மூடு விழாவை இந்த கவு விஜிலாண்டிகள் தான் நடத்துவாங்க. கண்டிப்பாக மனிதனை வந்து மாட்டுக்கு பகரமாக விலை கேட்கக்கூடிய இந்த மூடர்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் நாங்கள் வந்து கடவுளாக வணங்குறோம் அப்படின்னா அது புனிதமானது என்று சட்டம் இயற்றலாம். அதில் தவறில்லை. என்னை அந்த அந்த லெவலுக்காவது நம்ம இறங்கி வரலாம். நீ வணங்குற ஒன்று எனக்கு உணவாக இருக்கிறதுனா நான் என்ன செய்ய முடியும் என்று ஆர்டிக்கல் நமக்கு அதுக்கான இம்யூனிட்டியை கொடுக்குது. பட் ஸ்டில் அதையும் விட்டுருவோம்ப்பா, சரி இல்லை அது எப்படி சென்டிமெண்டலாக அது கொஞ்சம் அடிபடுது இல்லையா அப்படின்னு வச்சுக்கிட்டா சரி ஓகே, சட்டம் இயற்றுங்கள், மிஞ்சி போனால் அதை பார்க்கலாம். ஆனால் அந்த மோனு மனேசர் இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எப்படி உருவாகி வந்தாங்கன்னா, மோனு மனேசர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கவு விஜிலாண்டிலே முக்கியமான ஆள். அந்த மோனு மனேசர்லாம் எப்படி உருவாகி வந்தான்னா, துப்பாக்கி வச்சுக்கிறது, ஒரு 10 பேரை சேர்த்துக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்கி இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை இதெல்லாம் உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அவனை பாதுகாத்துச்சு பிஜேபி. உத்தரகாண்டில் அவனுக்கு பாதுகாப்பு, ஹரியானாவுக்கு போனான்னா அவனுக்கு பாதுகாப்பு, அவன் பதுங்கி இருக்கிறதுக்கு. இவன் மாதிரி பஜ்ரங் தள்ளில் இணைந்து தன்னுடைய இளமையை தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர். மோனு மனேசரை ஹீரோவாக போற்றி அவன் போடக்கூடிய வீடு தலைமறைவாக இருக்கிறாங்க. அவன் மாட்டை இது பண்ணால் நான் அடிப்பேங்கிறான். எப்படிப்பட்ட ஒரு காட்சியை இந்தியாவின் சார்பாக உலகத்துக்கு நீங்கள் காட்டுறீங்க? எனக்கு தெரியும், ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, மோடியுடைய கண்ட்ரோலே மீறி போயிடுச்சு கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இதை வைத்து தான் ஆட்சிக்கே வந்தார், இந்த மாதிரி வெறியை தூண்டுறது வைக்கிறது. ஆனால் அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் சொல்லி, நான் எந்த ஆங்கிள் இதை சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் சொல்லி இதை தடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா கெட்டதுக்கு எப்பவுமே அந்த ஒரு பவர் இருக்குது. நல்லதுக்கு மட்டும்தான் உங்கள் ஆற்றலுக்குள்ளாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். அது நல்லது வந்து ஆற்றல் மிகுந்த வளர்ச்சியும் இருக்கும், அதே நேரத்தில் அது கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதான் நல்லது. தீயதை நீங்கள் விதைத்தால் அது என்ன நடக்கும் அப்படின்னா நல்லதை விட ஆற்றலாக வளரும். தீயது ரொம்ப ஈஸி தானே, ஆனால் அதை கட்டுப்படுத்துற தன்மை. அந்த பசு பாதுகாப்பு கும்பலை கைது பண்ணி அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் அது நிறுத்தப்படும் இல்லையா? அதுவே அவரால் முடியாது. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை செஞ்சாருன்னா ஒன்றும் இல்லை. இவங்க ஆரம்பித்து வச்சது தான் பிற மதத்தினரை வந்து துவேஷமாக பேசுவது, கலவரங்கள் செய்வது. இவங்க தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயனியர்ஸ், முன்னோடிகள். ஆனால் நுபுர் சர்மா வந்து இப்படி பேசிட்டா அப்படிங்கிறதுக்காக அவளை எதிர்த்து உலக நாடுகள்லாம் கண்டிக்குது. அவளை பெரிய பிரச்சனையாகுது. அப்போ நுபுர் சர்மா மேலே வேறு வழியே இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுத்தால் மறுநாள் ட்விட்டரில் ஷேமான் பிஜேபி, ஷேமான் மோடி, ஷேமான் அமித்ஷா. யார் ட்ரெண்ட் பண்ணுறா? இவங்களே தான். அதே பிராமின் கம்யூனிட்டி ட்ரெண்ட் பண்ணுது. ஒரு லெவல் வரைக்கும் தான் இவராலே பேச முடியும். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கையாளாகாத பிரதமரை வச்சுக்கிட்டு சட்டம் ஏற்றுறது, மண்ணாங்கட்டி ஏற்றுவார். இவரால் முடியாது. அது ஒரு கால் இதை நம்ம ஆட்சிக்கு இழுக்கா இருக்குது, ரொம்ப கஷ்டம், நம்மளே மைனாரிட்டியா இருக்கிறோம், என்னைக்கு நம்ம மண்டல் தள்ளி விடுவாங்க. தமிழ்நாடு பாஜகல எச் ராஜா திரும்பி வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது நீங்க இப்ப வேற சப்ஜெக்ட், வேற விவாதத்தின் பக்கமா இதை கேட்கிறேன்னா, அதாவது ஆமா, அவங்க என்னைக்குமே அவங்க எங்க எழுதி வச்சுங்க, கேட்டி ராகவனும் மீண்டும் வருவார் மேல. அவங்களெல்லாம் யாரும், இதெல்லாம் காலகாலமா அவங்க பண்ணது அடுத்தவங்களுக்கு, அவங்களெல்லாம் யாரும் ஒடிக்கலாம் உட்கார வைக்க முடியாது. எனவே இந்த பசு குண்டர்கள், இந்த மத துவேஷ பேச்சுக்கள், வன்முறை கலவரங்கள், இதையெல்லாம் தூண்டுற வரைக்கும் தான் மோடிக்கு அதிகாரம் இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதோ இதை வேணான்னு சொல்ற அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. மோடியும் கிடையாது, அமித்ஷாவும் கிடையாது. எனவே தான் அஹ்லாக் ஆகட்டும், தப்ரேஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கட்டி வச்சு அடித்த அந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக போச்சு. அந்த தப்ரேஸ் அஹ்லாக் வீட்டுக்குள்ளே வந்து கடைசியில் என்னங்க நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எவ்வளோ கேவலமான ஒரு சூழ்நிலை. அந்த கறியை எடுத்துகிட்டு போய் ஆய்வு பண்ணி எடுத்து வந்து அது மட்டன்னு சொல்கிற வரைக்கும், ஆனால் பீஃபாக இருந்தாலும் என்னன்னு கேட்குறேன்னா, அது பீஃபாவே இருந்தால் உனக்கு என்ன, பசுமாட்டு கறியாவே இருந்தால் உனக்கு என்ன? அவன் அதை வந்து அவனுடைய வணக்க வழிபாட்டில் அது இல்லை. உன்னை வேதனைப்படுத்தினாலோ உன் மதத்தை புண்படுத்துற பாரு அப்படின்னு சொல்லி செஞ்சாலும் அது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் தவறு. ஒருத்தனை வந்து சங்கடப்படுத்தணும், அவன் மத உணர்வுக்கு அப்பாற்பட்டது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செங்கல், உங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பொட்டு வச்சு வணங்கும் பொழுது அது வந்து ஒரு கடவுள். நான் அதில் வீடு கட்டிக்குவேன். ஆனால் நீங்கள் வணங்கிட்டு இருக்கும்போது அதை கூட அழிச்சு நான் செங்கல் எனக்கு அது வீடு கட்டணும்னு வந்துடா, அது தவறாக நான் நினைப்பேன், மத நம்பிக்கை உள்ளவன் என்பதனால். அப்போது
இது ஒரு பக்கம். கலவரத்தையும் பிரச்சனையும் மூட்டும் அதிகாரம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் அத்வானி, அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் உமா பாரதி, அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் முரளி மனோகர் ஜோஷி, அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் அசோக் சிங்கால். இப்படி நிறைய உதாரணத்தினால சொல்ல முடியும். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கே உங்களுக்கே இடம் கிடையாது. அப்போ இது என்ன சிம்பிளாக என்ன அப்படின்னா, பசு குண்டர்கள் என்பதோ, வன்முறை பேச்சுக்கள் என்பதோ, கலவரங்களை செய்வது என்பதோ, மசூதிகளை இடிப்பது என்பதோ, தேவாலயங்களை தகர்ப்பது என்பதோ, இவைகள் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தை இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல இது எப்படி ஆகும்னா, அரசுக்கே கட்டுப்படாத ஒரு கண்ட்ரோலாக மாறும். நாளை இவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இவர்களையே கொளுத்தும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மார்க் மை வேர்ட்ஸ், இவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இவர்களையே கொளுத்தும். அப்போது இவர்களாலே அதை கட்டுப்படுத்த முடியாது, பிஜேபியாலே அதை கட்டுப்படுத்த முடியாது. இன்னொரு பக்கம் ஒரு மாறுதல் நடந்துகிட்டு இருக்கு. முதல் முறையாக மோடி மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஓகே, ஏன்னா அதன் மூலியமாக மக்களுக்கு ஒரு நல திட்டங்களை போய் சேர்ந்தா நன்மைதானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த மாறுதல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதை மாறுதல் எடுப்பீர்களா, கசப்பான மருந்தை உண்டு கொண்டு இருக்கிறீர்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காது, வேற வழி இல்லை. பப்ளிக் நெரேட்டிவ் ஹேவ் பின் செட், இட் ஹாஸ் பின் செட் லைக் தட். தலைவர் ராகுல் காந்தி உங்களை பணிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை மாறுதல்னா நீங்கள் இதை உளமாற செய்யணும். படத்தில் நடிக்கிறான்ல நடிகர்கள், அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கலாபவன் மணி சூர்யா கிட்ட. எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் திருந்தணும் அப்படின்னு. திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா வென்று அப்படிங்கிற மாதிரி. மாறுதல்னா லேட்டரல் என்ட்ரியை, பிரச்சனை வந்து எஸ்சி எஸ்டிஸை வந்து ஒழிக்கிறதுக்காகவே நீங்கள் கொண்டு வந்த லேட்டரல் என்ட்ரி இது, நான் வந்து விடவே மாட்டேன் என்ன ஆனாலும் அப்படின்னு ராகுல் காந்தி ட்வீட் போட்டு உங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிற சிராக் பாஸ்வான் அதை கண்டிக்கிற வரைக்கும் நீங்கள் விட்டுறக்கூடாது. அப்பதான் தெரியுதா உங்களுக்கு அது வந்து லேட்டரல் என்ட்ரி தப்பா இருக்குன்னு? அப்பதான் புரியுதா? மாறுதல்னா பஞ்சாப்ல இருந்து, ஹரியானால இருந்து, பார்டர்ல இருந்து விவசாயிகள்லாம் வந்து இறங்கி போராடி பிரச்சனையாகி செத்து 700 விவசாயிகள் இறந்ததற்கு பின்னால் நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் மாற்றம் கிடையாது, இதுக்கு பேர் ஆணவம். செய்வீங்க, மக்கள் புரட்சிக்கு முன்னால மண்டியிடுவீங்க. அப்படி மண்டியிட்டேன்னா அதை எடுத்துக்கலாமே தவிர இதை மாற்றம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் நிறைய மண்டியிட வேண்டி இருக்கிறது. இது மட்டும்தான் நாங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் வர தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தல் என்னன்னா, நல்லா வருது வாயில், கண்டுக்கவே மாட்டார் மோடி. இதெல்லாம் ஏன் கண்டுக்கிறார்? இந்த சிவாஜிங்கிறவரை அந்த நபரை வச்சு தான் வந்து அங்கே பாலிடிக்ஸே ரிவால்வ் ஆகுது. நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவரோட, அங்கே பாலிடிக்ஸ் வந்து அதை வச்சு தான் ரிவால்வ் ஆகுது. இப்போ தேர்தல் வந்தால் காலை கூட கழுவுவானே, அதான இப்போ சிவராஜ் சிங் சௌஹானு. தேர்தல் வந்தா நீங்க பேச்சுக்கு தான் கேட்டிருப்பீங்க, அவன் காலை கூட கழுவுவான்டான்னு. அது நடந்துச்சுல, அதான் சிவராஜ் சிங் சௌஹானு. தேர்தல் வந்தா எல்லாமே நடக்கும். கடைசியில் ஒரு பொய்யான மனிதர்னே சொன்னான். மாற்றி வந்து அவன் கால கழுவுறதுக்கு பதிலாக வேற ஆள் கால கழுவுனா அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க மீடியாவில் வந்து. சிம்பாலிக்கா பண்ணாராம் அவர், வேற யாரோ கூட்டு இருந்தது அவருக்கு தெரியுமா அவர் தான். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, தலைவலி. தேர்தல் வருது மகாராஷ்டிராவில், இல்லைன்னா அந்த மன்னிப்பு இவர் கேட்க மாட்டார். ஆனாலும் இன்னும் நிறைய சர்வாதிகாரிகள் தன்னுடைய கடைசி காலங்களில் மண்டியிட்டுத்தான் மரணித்திருக்கிறார்கள். சர்வாதிகாரிகள் they will be bring down to their knees, they will be brought down to their knees. அவர்கள் தங்களுடைய முட்டிக்கால்களுக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அப்போ மண்டியிடத்தான் வேண்டும். இன்னும் நிறைய இருக்குது. மைனாரிட்டி ஆட்சி நடத்தி பார்க்குறீங்க. சிராக் பாஸ்வான் குத்தும் போதும் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்து அதை ஜேபிசிக்கு நீங்கள் அனுப்பும் பொழுதும் பார்க்க இன்பமாக இருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய பழைய ஆணவம் உங்களை தொட்டு பார்க்கிறது. எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்போம், ஏதாவது விவாதத்தை கிளப்பிக்கிட்டே இருப்போம். அவங்க நினைக்கிற அளவுக்கு அது ஹிட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் கவனிச்சு பாருங்க. சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சியோ, ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லோ மற்ற எதுவும் அவர்கள் கொண்டு வரும் பொழுது இந்தியா எப்படி பம்பாடாச்சு, இந்தியா முழுக்க எப்படி போராட்டம் நடத்தது. ஏன்னால் இந்திய மக்களுக்கு தெரியும், இந்த கையால் ஆகாத முக்காண்ணா மைனாரிட்டி ஆட்சியால் இதை நிறைவேற்ற முடியாதுன்னு மக்களுக்கு தெரியும். அதனால மக்களுடைய கொந்தளிப்பு குறைவாக இருக்குது. இனிமேல் இந்த டைவர்ட் அண்ட் ரூல் பண்ண முடியாது. கொண்டு வரலாம், உங்களுக்கு தான் ஆர்எஸ்ல மெஜாரிட்டி இல்லையே, எப்படி சட்டமாக்குவீங்க? அப்போ மக்கள் வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கிறாங்க. இவங்களால வந்து இப்போ டைவர்ட் பண்ண முடியல, மன்னிப்பு கேட்குறாங்க. ஓகே, நன்றி. நிறைய விஷயங்கள் ஆணித்தரமாக பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.